வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. பொதுவாக நம்முடைய சுயநிலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்தவருடைய இறப்பு சான்றிதழ் எப்படி நம்ம எளிதாக அப்ளை பண்ணி பெறுவது, அதற்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன, அதை எங்கே எப்படி அப்ளை பண்ணுவது, அதற்கு ஆகக்கூடிய செலவுகள் என்னென்ன, இது தொடர்பான பல்வேறு தகவலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒரு குடும்பத்தில் யாரோ ஒரு உறுப்பினர் இறந்து போயிடாரு அப்படின்னா அவருடைய இறப்பை எப்படி பதிவு பண்ணி அவருடைய இறப்பு சான்றிதழ் பெறுவது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அதாவது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு உறுப்பினர் இறந்து போயிட்டார் அப்படின்னா இறந்ததுலேருந்து 21 நாளுக்குள்ளே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகிட்ட அவருடைய இறப்பை பதிவு பண்ணி அவருக்கான இறப்பு சான்றிதழை நம்மளால் ரொம்ப எளிதாக பெற முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இறந்து போனவர் ஒரு கிராமத்தில் இருந்திருந்தார் அப்படின்னா அதை சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தில் பதிவு பண்ணி அவருக்கான இறப்பு சான்றிதழ் பெற முடியும். அதே நபர் ஒரு பேரூராட்சிக்கு உட்பட்ட எல்கையில் இறந்திருக்கார் அப்படின்னா அதை செயல் அலுவலகத்தில் அதை ஒரு மனு கொடுத்து அவருடைய இறப்பை பதிவு பண்ணி அவருக்கான இறப்பு சான்றிதழ் நம்மளால் எளிதாக பெற முடியும். அதே ஒரு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இறந்திருக்கார் அப்படின்னா அதை நகராட்சி ஆணையரிடம் மனு கொடுத்து அதற்கான இறப்பு சான்றிதழை நம்மளால் பெற முடியும். அதே ஒரு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இறந்திருக்கார் அப்படின்னா அவருடைய இறப்பை மாநகராட்சி ஆணையரிடம் மனு கொடுத்து அவருடைய இறப்பை பதிவு பண்ணி நம்மளால் பெற முடியும். அதாவது இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே இறந்து போனவர் இறந்து 21 நாளுக்குள்ளே இதை அப்ளை பண்ணி பெறுவது எப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறந்து போனவர் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஆனால் அவருக்கு இது வரைக்கும் இறப்பு சான்றிதழை பெற முடியல அப்படின்னா அதை எப்படி பெறுவது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக இந்த இறந்து போனவருடைய இறப்பை பதிவு பண்ணி அவருடைய இறப்பு சான்றிதழை பெறணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பல்சரி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இறந்துருந்தார் அப்படின்னா என்ன காரணத்தினால அவருடைய மரணம் அடைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அவருடைய முகவரி சான்று, அவருடைய அடையாள சான்று, இந்த டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானது. அவருக்கு எளிதாக இறப்பு சான்றிதழ் பெற முடியும். இந்த இறப்பு நடந்ததுக்கான காரண சான்றை எப்படி பெறலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு முதியவர் அவருடைய வயது மூர்ப்பு காரணத்தினால வீட்டிலே இயற்கையாக மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவருடைய இறந்த பகுதி ஒரு கிராமமாக இருந்துச்சு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட ஒரு மனு கொடுத்து அவருடைய இறப்பு எப்படி நடந்திருக்கு, எதனால் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை அவர்கிட்ட வாங்கி அதன் அடிப்படையில் நம்ம அப்ளை பண்ணி அவருடைய இறப்பை பதிவு பண்ணிக்கலாம். ரெண்டாவது, பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அவர் இறந்துருந்தார் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாநகராட்சி, நகராட்சி அந்தந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட இந்த இயற்கை மரணம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் விசாரணை பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டை அந்தந்த துறை அதிகாரிகிட்ட நம்மளால் பெற முடியும். இறந்தவர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால இறந்திருக்காரு அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சு அதை கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுவாங்க. அந்த எஃப்ஐஆரை நம்ம அடிப்படையாக வைத்து அவருடைய இறப்பு சான்றிதழ் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகிட்ட கொடுத்து அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஒருவேளை இறந்து போனவர் ஒரு சூசைட் அட்டன் பண்ணி அவர் இறந்துருக்கார் அப்படின்னா சூசைட் எதனால் பண்ணார், அவருடைய ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி அவருடைய இறப்பு சான்றிதழ் நம்மளால் பெற முடியும். இதே ஒரு இயற்கை சீற்றத்தினால அவர் இறந்திருக்கார் அப்படின்னா அதை சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகிட்ட மனு கொடுத்து அவருடைய மரணம் எதனால் நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை அவர்கள் மூலியமாக பெற்று அதை நம்ம சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகிட்ட கொடுத்து அவருடைய இறப்பை பதிவு பண்ணி நம்மளால் பெற முடியும். அதே மாதிரி அவருடைய அடையாள சான்று, முகவரி சான்றுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அடையாள சான்றாக அவருடைய பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு,
டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, ஸ்கூல் டிசி, 10th மார்க் லிஸ்ட்டு, காலேஜ் மார்க் லிஸ்ட்டு, இது போன்ற ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் வந்து அடையாள சான்றாக பயன்படுத்திக்கலாம். அதே நபருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முகவரி சான்றாக எதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்றை வந்து நீங்கள் அடையாள சான்றாகவும் பயன்படுத்தி அவருக்கு வந்து எளிதாக இறப்பு சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து பெற முடியும். அதாவது அவர் இறந்து 21 நாளுக்குள்ளே இதை வந்து எளிதாக நீங்கள் வந்து பெற முடியும். ஒருவேளை 21 நாளை கடந்துருச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வேறு. அதை வந்து எப்படி பெறுவது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இது எல்லாமே இறந்து போயிட்டார், அவருக்கு வந்து இறப்பு சான்றிதழ் வந்து நம்மளால் வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியல. அதை வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா, இறந்து போனதுலேருந்து 21 நாளுக்குள்ளே நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்டை வந்து அந்தந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகிட்ட கொடுத்து நீங்கள் இவருடைய இறப்பை வந்து பதிவு பண்ணி அதன் அடிப்படையில் அவருக்கு வந்து இறப்பு சான்றிதழ் வந்து நம்மளால் வந்து பெற முடியும். இந்த இறப்பு சான்றிதழை பொறுத்தவரை எப்போதெல்லாம் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு வந்து கம்பல்சரி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இறந்து போனவருடைய பெயரில் வந்து ஏதாவது ஒரு அசையும் அல்லது அசையா சொத்து இருக்குது அப்படின்னா அது தொடர்பான ஆவணங்களை வந்து அவருடைய வாரிசுதாரர்கள் பெயரில் வந்து மாற்றிக்கொள்வதற்கு இந்த இறப்பு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதே போல் இறந்து போனவருடைய பெயரில் வந்து ஒரு மின் இணைப்பு இருக்குது அப்படின்னா அந்த மின் இணைப்பை வந்து அவருடைய வாரிசுதாரர் பெயரில் வந்து மாற்றிக்கொள்வதற்கு அவருடைய இறப்பு சான்றிதழ் வந்து தேவைப்படும். இறந்து போனவருடைய பெயரில் வந்து ஏதாவது ஒரு நகைக்கடன் இருக்குது அப்படின்னா அந்த நகைக்கடன் அனைத்தையும் அவருடைய வாரிசுதாரர் பெயரில் வந்து மாற்றிக்கொள்வதற்கு இந்த இறப்பு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதே போல் இறந்து போனவருடைய பெயரில் வந்து ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு அல்லது ஏதாவது பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு, அந்த பணத்தை வந்து கிளைம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த இறப்பு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக அவருடைய வாரிசுதாரர்களுக்கு வந்து தேவைப்படும். இது மாதிரி பல்வேறு காரணங்களுக்கு வந்து இறந்து போனவருடைய இறப்பு சான்றிதழ் வந்து தற்போது உங்களுக்கு தேவையில்லை என்றாலும் கூட எதிர்காலத்தில் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டார் அப்படின்னா அதை வந்து முறைப்படி கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட துறையில் வந்து பதிவு பண்ணி இந்த இறப்பு சான்றிதழ் வந்து நம்மளால் வந்து எளிதாக பெற முடியும். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது தொடர்பான பல்வேறு தகவல்களை வந்து உங்களுடன் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். நண்பர்களே, இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.